Hi everyone, this is from SEBI IAS Academy. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். காசாவுக்கு உணவுப் பொருட்களை தாராளமாக அனுமதிக்க வேண்டும். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது யுனைடெட் நேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி. ஸோ இந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அமைப்பு 1961 ஒரு டெம்பரவரி பாடியாக தொடங்கப்பட்டிருக்கும். 1965 தான் அதை பெர்மனண்ட் பாடியாக அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த அமைப்பு எதற்காக இருக்குது அப்படின்னா உலக நாடுகளிடையே ஏதாவது கிரைசிஸ் வரும்போது எமர்ஜென்சி டைமில் மக்கள் வந்து பஞ்சத்தால் அவதிப்படும் போது அவங்களுக்கு ஃபுட் அசிஸ்டன்ஸ் வந்து இந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதற்காக தான் இந்த அமைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அதற்காக தான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காசாவுக்கு போகக்கூடிய எல்லா வழித்தடங்களையும் வந்து திறந்து விட வேண்டும். ஸோ அந்த மக்கள் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஹமாஸ் அமைப்பு மற்றும் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த மக்கள் வந்து போர்னால ரொம்ப அவதிப்பட்டு ஃபுட்டு கிடைக்காம அவதிப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபுட் அசிஸ்டன்ஸ் வழங்குறதுக்காக தான் இப்போ வந்து யுனைடெட் நேஷன் வந்து இதை வலியுறுத்தியிருக்காங்க. ககன்யான் திட்டத்தின் கீழ் 2027 விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்ப இஸ்ரோ தீவிரம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். ஸோ ககன்யான் அப்படிங்கிற திட்டம் வந்து மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய இந்தியாவின் கனவு திட்டம். ஸோ இந்த எந்த நாட்டுடன் இணைந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ராஸ்கோஸ்மாஸ் இதனுடன் இணைந்து தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க. ஸோ இதற்காக 3 ஆளில்லா ராக்கெட்களை வந்து விண்ணுக்கு அனுப்பி சோதனை செய்ய போகிறாங்க. அதுக்கான முதல் ராக்கெட் வந்து இந்த ஆண்டு இறுதியில் தான் செலுத்த போகிறாங்க. ஸோ இதில் எத்தனை மெம்பர்ஸ் அனுப்ப போகிறாங்க அப்படின்னா டோட்டலாக 3 மெம்பர்ஸ். அதற்காக 4 மெம்பர்ஸ் இப்போ செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து 3 மெம்பர்ஸ் தான் இந்த விண்வெளி திட்டத்திற்காக அனுப்பி வைக்கப்படுவார்கள். ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்காட் பிரதாப் அண்ட் சுபான்ஷு சுக்லா. ஆணவ கொலையை தடுக்க சட்டம் பேரவையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல சோஷியல் இஷ்யூஸில் வந்து கவர் ஆகும். ஸோ ஆணவ கொலை அப்படிங்கிறது வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் திருமணம் பண்ணும்போது அவர்களுடைய உறவினர்களை அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா கொலை செய்வது தான் ஆணவ கொலை. ஸோ இந்த ஆணவ கொலையை தடுப்பதற்காக புதிய சட்டம் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதற்காக நெறிமுறைகளை பரிந்துரைப்பதற்காக ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் வந்து கமிஷன் வந்து அமைக்க போகிறாங்க.